ஹை கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது எங்க ஊர் சைட்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. காய்கறி இல்ல அப்படின்னா எங்க ஊர்ல எல்லாம் வந்து இந்த குழம்பு தான் வைப்பாங்க. உங்க வீட்ல காய்கறி இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டைம் உங்க வீட்ல காய்கறி இல்லை அப்படின்னா இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வந்து மட்டன் இந்த குழம்பு சாப்பிடுவோம்ல அந்த அளவுக்கு பக்காவான டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து தாராளமா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி, கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்து ஊற வச்சு தனியா வச்சுக்கலாங்க. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து ஒரு வடை சட்டியை நல்லா ஹீட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் வந்து மல்லி, 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் வந்து மிளகு, அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு இதை நல்லா வறுத்துக்கலாங்க. அது கூட வந்து நம்ம திருவி வச்சிருந்த தேங்காயை போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க. இது கூட தேங்காய் வறுக்கும் போது 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வறுத்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு அரோமா வர்ற வரைக்கும் இதை நல்லா வறுத்தெடுத்து தனியா ஆற வச்சுக்கலாங்க. இப்ப அதே வடை சட்டியில எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு தாராளமா விட்டுக்கலாம். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்க, அதுதான் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப வந்து 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு, அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிட்டு இது நல்லா வெடிச்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும், பெரிய வெங்காயம் வேணாம். சின்ன வெங்காயத்தை வந்து நீங்க முழுசா கூட போட்டுக்கலாம், எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வெங்காயம் வந்து ஒரு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி வதங்குறதுக்கு லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதங்கணும். இப்போ இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நீங்க காரத்துக்கு தேவையான மிளகாப்பொடி சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட வந்து ஒரே ஒரு சாம்பார் தூள் தான், அதுதான் நான் சேர்த்துக்கிறேன். என் காரத்துக்கு தேவையான மாதிரி ஒரு 4-5 ஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல வந்து அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க, இல்லைன்னா வந்து மிளகாப்பொடி கருகி போயிடும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறலாம். தண்ணி ஆட் பண்ணாம விட்டீங்கன்னா மிளகாப்பொடி கரைஞ்சு ஒரு வேற மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு நீங்க புளி ஊற வச்சிருந்தீங்களா அதையும் கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதுக்கு இடையில வந்து நம்ம அந்த மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இப்போ அப்பளத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் அப்பளம் இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை எடுத்து கொட்டிக்கலாங்க. இதுல வந்து தண்ணி தாராளமா ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து அப்பளம் வந்து தண்ணி குடிச்சிரும். அதனால நீங்க வந்து எவ்வளவு வேணுமோ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் எல்லாம் பார்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். கொதிச்சு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஃபைனலா நீங்க வந்து மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலை ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட்ல வந்து நம்ம பொரிச்ச அப்பளத்தை கொட்டிக்கலாங்க. இதுல ஒன்னொன்னா போட்டாலும் சரி, இல்ல அப்படியே கொட்டிக்கிட்டாலும் சரி. ஆனா வந்து இது வந்து கிரன்ச்சியெல்லாம் இருக்காது. நம்ம ஆட்டு குடல் சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட்ல இருக்கும் குழம்பு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் பக்காவா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டா அந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டு நல்லா இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதுங்க. டேஸ்டியான அப்பள குழம்பு ரெடிங்க. குழம்புக்கு உப்பு சேர்க்கும் போது வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கங்க, ஏன்னா அப்பளத்துலயும் உப்பு இருக்கும்ல, அதனால வந்து உப்பு அதிகமாயிடக்கூடாது. கொஞ்சம் கம்மியா பார்த்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு பத்தல அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்பள குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க வந்து இட்லி, சாதம், தோசை கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபி தெரிஞ்சுக்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.